ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்ரோல்டு ஏஜென்ட்டு. ஸோ என்ரோல்டு ஏஜென்ட்னா யாருன்னா ஒரு யூஎஸ் டேக்ஸ் ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படின்னா இந்த இஏன்ற கோர்ஸை முடித்து மெம்பர்ஷிப் வாங்கி லைசன்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள தான் நம்ம வந்து என்ரோல்டு ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 தான். +2 முடிச்சவங்க மட்டும்தான் பண்ணலாமா அப்படின்னா, இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஜி முடிச்சிருக்கீங்க, இல்லை ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ்லேயே இருக்கீங்க, சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ அந்த மாதிரி முடிச்சு ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபைலிங் பண்ணணும், ஒரு சிபிஏ ஃபார்ம்ஸோட டைப் பண்ணி ஒரு ஹையர் லெவல் ப்ரொஃபைலில் ஃபைலிங்ஸும் நான் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆரா எஜுகேஷனில் கிளாஸஸ் ஆன்லைன், ஆஃப்லைன், லைவ் எல்லாமே எடுக்கிறோம். பார்ட் டைம் பேசிஸ், ஃபுல் டைம் பேசிஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த கோர்ஸை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஃபோர் தட் ஆரா எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே இன்ஃபர்மேட்டிவான நிறைய வீடியோஸ் நம்ம போடுறோம். அதே மாதிரி இதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் அசிஸ்டன்ஸும் ஆரா எஜுகேஷனில் பண்ணுறோம். இந்த கோர்ஸ் ரிகார்டிங் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நீங்கள் ஆரா எஜுகேஷன் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது இந்த கோர்ஸ்க்குள்ளே போயிடலாமா? நெக்ஸ்ட்டு இப்போ இஏ கோர்ஸுங்கிறது +2 முடித்தாலே பண்ணலான்னு நான் சொன்னேன். ஸோ இந்த கோர்ஸை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஐஆர்எஸ்னா இன்டர்னல் ரெவென்யூ சர்வீசஸ். இவங்க வந்து நம்ம யூஎஸோட ஃபெட்ரல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஃபெட்ரல் நேச்சர் தானே யூஎஸ், அங்கே இருக்கக்கூடிய ஐடி ஃபைலிங்கை பார்க்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் ஐஆர்எஸ், இன்டர்னல் ரெவென்யூ சர்வீசஸ். ஸோ இங்கே தான் நம்ம வந்து மெம்பர்ஷிப்பாக வாங்க போகிறோம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம மெம்பர்ஷிப் வாங்க போகிறோம். ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டில் ஒரு மெம்பர்ஷிப்பை டைரெக்டாக ஒரு யூஎஸ் மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்குற ஒரு கோர்ஸ்னால் அது இஏ தான். ஒரு ஹையஸ்ட் டேக்ஸ் க்ரெடென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. ஸோ இது வந்து நம்ம எல்லா டேக்ஸ் ட்ரிபியூனல்ஸ்லையுமே, அதாவது யூஎஸை பொறுத்த வரைக்கும் 52 ப்ராவின்சஸ் இருக்குங்க, ஸ்டேட்டு. அந்த 52லையுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னால் அது இஏ தான். ஸோ ஏன்னா சிபிஏ முடித்தா கூட உங்களுக்கு இப்போ டெக்ஸஸில் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே ஒரு சிபிஏ பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கலிஃபோர்னியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அங்கத்துக்கு தனியாக மெம்பர்ஷிப்பு, எக்ஸாமினேஷன் மோடு, மெத்தடு இதெல்லாம் தனி. ஏன்னா சிபிஏ வந்து எல்லாமே பார்ப்பாங்க இல்லையா, டேக்ஸு, அக்கௌண்ட்ஸு, லீகலு எல்லாமே பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன பவுண்டரி லிமிட்ஸ்னால் எந்த ஸ்டேட்டில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பட் இஏ பொறுத்த வரைக்கும் என்னென்னா யூஎஸோட அத்தனை ப்ராவின்சஸ்லையுமே 52 ப்ராவின்சஸ்லையுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த கோர்ஸை முடிச்சுட்டா நான் வந்து இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதா, இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையானா நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள். இங்கே கோயம்புத்தூரில், தமிழ்நாட்டில் எவ்வளோ யூஎஸ் டேக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் நீடட் எல்லா பிக் ஆடிட் ஃபார்ம்ஸ்லையும் அப்படின்னு. ஸோ இந்த கோர்ஸை முடித்தா என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் வந்து இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸை நம்ம வந்து இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பாஸ்போர்ட் வேணும், ரைட்டுங்களா? இல்லை படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் போகிற டைமில் கூட நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் பாஸ்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் ஐஆர்எஸ் கீழே. ஸோ ஐஆர்எஸ் கிட்ட நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா பிடிஎன் வாங்கணும். பிடிஎன்ங்கிறது சின்ன என்ட்ரி லெவல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம ஒரு பேன் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதுக்கு எவ்வளோ செலவாகுங்க அப்படின்னா $19.75 நியர்பை நம்ம ஊருக்கு ஒரு 2500 தான் வரும், ரைட்டுங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஆன்லைனில் இந்த ப்ராசஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னாலும் நீங்கள் ஆரா எஜுகேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா பிடிஎன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அண்டர் ஐஆர்எஸ்ன்னு அர்த்தம். ஸோ இப்போவே நீங்கள் என்னென்னா எலிஜிபிள் டு ரெஜிஸ்டர் ஃபார் த எக்ஸாம். நம்ம இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். என்ன எக்ஸாம்? இஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஸோ இஏல எத்தனை பேப்பர் இருக்குது அப்படின்னா 3 பேப்பர் தான் இருக்குது இதில், ரைட்டுங்களா? ஸோ இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது வந்து மே 1 இருந்து, அதாவது எவ்ரி இயர் ஆன் இயர் மே 1 இருந்து இயர் பூரா நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் விண்டோ பிப்ரவரி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும், ரைட்டுங்களா? நம்ம வந்து நமக்கு எப்போ விருப்பமோ அப்போ அந்த எக்ஸாமினேஷனை பிளாக் பண்ணி எழுதலாம். ஸோ இதுக்கான அவைலபிலிட்டிஸை வந்து ஆன்லைனில் ப்ரோமெட்ரிக்கில் நம்ம செக் பண்ணி அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம்ஸை எழுதலாம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அண்ட் லிபரல். நம்ம ஒரு பாட்டாக படித்து கூட 3 சப்ஜெக்ட் சொன்னேன் இல்லையா, அந்த ஒன்றுன்னா படித்து கூட நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஸோ இது வந்து ப்ரோமெட்ரிக்னு சொன்னேனே, இது என்னங்க அப்படின்னா ப்ரோமெட்ரிக்ங்கிறது எக்ஸாமினேஷன் சென்டர். இந்தியாவில் எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லையும் இருக்குது.
ஆனா ஐஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாக்குள்ளர ஒரு ஸ்பெசிபிக் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல எல்லாமே 70% ஆஃப் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல எல்லாத்தையுமே வந்து ஐஆர்எஸ் வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நமக்கு வந்து இதுல இப்போ எழுதி முடிக்கணும், ஸ்டாண்ட் பை டைம் டேபிள் இருக்கு, அப்பவே எக்ஸாம் எழுது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மே டு ஃபெப்ரவரி, ரைட்டுங்களா? மே 1st இருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் எவ்ரி இயர் ஆன் இயர் எக்ஸாமினேஷன் விண்டோ ஓப்பன் இருக்கும். அந்த 2 மாசம் இருக்கு இல்லையா, தட் இஸ் மார்ச் அண்ட் ஏப்ரல் வந்து ஹோல்டு பண்ணிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஃபைலிங் டைம்ஸு, கொஞ்சம் அசஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வர டைமிங்கிறதுனால அந்த 2 மாதம் மட்டும் ஹோல்ட் ஆகிடும். மிச்சம் எல்லா டைமும் நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஸோ +2 முடிச்சிட்டாலே நம்ம பிடிஎன் நம்பர் எடுத்துட்டு எக்ஸாம் போகிறதுக்கு ரெடி. பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி படித்து முடிச்சிருக்கணுமே, அப்போ என்ன பண்ணலாம்? 3 பார்ட்டையும் படித்து முடிச்சுட்டும் பிடிஎன் எடுத்து எக்ஸாம் எழுதலாம், இல்லை ஒரு பார்ட்டை படித்து முடித்து பிடிஎன் எடுத்து எக்ஸாம் எழுதலாம். எல்லாமே உங்கள் விருப்பம் தான், ரைட்டுங்களா? ஸோ என்ன எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா SEE எக்ஸாம் ஸ்ட்ரக்சர்ல எழுத போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்பெஷல் என்ரோல்மெண்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை ஐஆர்எஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ஸ்டாச்சுட்டரி பாடி இல்லாம ஒரு மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஐஆர்எஸ் வந்து டைரக்டா கண்டக்ட் பண்றதுனால இதை நம்ம வந்து SEE எக்ஸாம், ஸ்பெஷல் என்ரோல்டு எக்ஸாம்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ பார்ட் 1ல என்ன படிக்க போறோம், பார்ட் 2ல என்ன படிக்க போறோம், பார்ட் 3ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா, பார்ட் 1 இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் இண்டிவிஜுவலோட அசஸ்மெண்ட். அதாவது ஒரு பர்சன் எவ்வளோ சம்பாதிக்கிறார் அந்த வருஷம் பூரா, அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், இவ்வளோதாங்க. இதை தான் ப்ரொவிஷனாக படிக்க போகிறோம். பூரா ஃபார்ம்ஸாக இருக்கும், அவ்வளோதான். தென் பார்ட் டூங்கிறது பிஸ்னஸ். இது வந்து யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸு, அப்புறம் வந்து கம்பெனிஸு, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாரும் LLPs இவங்கெல்லாம் வந்து எப்படி டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், அவங்களோட டேர்ன் ஓவருக்கு தகுந்த மாதிரி எப்படி டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், எவ்வளோ டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் படிப்போம். 3வது ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது, இன்கேஸ் ஏதாவது ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் விட்டாங்க, டேக்ஸ் ஃபைல் பண்ணாமல் விட்டாங்க, நோட்டீஸ் வந்துருச்சு கிளைண்ட்டுக்கு, இல்லை ஓவர் டேக்ஸ் பே பண்ணிட்டாங்க, ரீஎம்பர்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளைண்ட்டுக்காக நம்ம ஃபாலோ பண்ணி ஐஆர்எஸ் ட்ரிபுனலில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெப்ரசன்டேஷன். நம்ம இங்கே இருக்கோம், நம்ம எங்கே யூஎஸில் போய் பண்ண போகிறோம், எல்லாமே ஆன்லைன் தாங்க, எதுக்குமே எங்கேயுமே போக தேவையில்லை. ஈவன் ஃபார் ஜாபுக்கு கூட நம்ம இதை முடிச்சிட்டோம்னா எங்கேயும் போக தேவையில்லை. நீங்கள் எல்லாம் கூகுள் பண்ணி பாருங்கள், ஏன்னா லிங்க்டின்லையும் போய் பாருங்கள். நமக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த சப்ஜெக்ட்ஸை முடிச்சுட்டு டைரெக்டாக நம்ம மெம்பர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிடலாம். 3 ஆப்ஷனுங்கிறது என்னென்னா, ஜாப் போகிறதுக்கு நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. எய்தர் நம்ம இண்டிவிஜுவலாகவே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரீலான்சிங்கில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ரிமோட் பேஸில் ஒர்க் பண்ணலாம். இல்லைங்க எல்லாரும் பண்ணுற மாதிரி நான் எம்ப்ளாய்மெண்ட்டு போகிறேங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவிலே கொட்டி கிடக்குது, ரைட்டுங்களா? அது போக நீங்கள் அப்ராட்லாம் போகணுன்னா அங்கேயும் வாஸ்ட் ஓப்பனிங்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஆரா எஜுகேஷன் கால் பண்ணுங்கள். இப்போது ரொம்ப முக்கியமான ஏரியா, அதாவது இந்த எக்ஸாம் என்ன மெத்தடுங்க, எவ்வளோங்க படிக்கணும், 3 பேப்பர் தான்றீங்க, அவ்வளோ டஃப்பாக இருக்குமா எக்ஸாம் அப்படின்னா, இது வந்து வெறும் MCQ எக்ஸாமு 100 மார்க்ஸுக்கு தான் எழுதுகிறோம், ரைட்டுங்களா? 100 MCQs பர் எக்ஸாம் பார்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் டைம் அலௌடுன்னு பார்த்தீங்கன்னா 3.5 hours அண்ட் ஒரு 15 எக்ஸ்பெரிமெண்டல் கொஷின்ஸ் இருக்கும். அன்ஸ்கோர்டு கொஷின்ஸ் எதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது நம்ம திறமை. ஸோ அது நீங்கள் வந்து டீட்டெயிலாக இந்த சப்ஜெக்ட்குள்ளே வரும்போது ஆரா எஜுகேஷனில் கிளாஸஸ் எடுத்திங்கன்னா இன்னுமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அன்ஸ்கோர்டு கொஷின்ஸ்னு ஒரு 15 எக்ஸ்பெரிமெண்டல் கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ நம்ம வந்து MCQவை ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டு வந்தோம்னா போதும், எல்லாமே ஆன்லைன் தான், ரைட்டுங்களா? இதில் இன்னொரு சூப்பர் விஷயம் என்ன அப்படின்னா, ரிசல்ட்டு நீங்கள் டெஸ்கில் எழுதி சப்மிட்னு கொடுத்தா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், ரைட்டுங்களா? நீங்கள் ரிசல்ட்டுக்காக கூட வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டு உங்களோடது என்னன்னு கிடச்சிரும். ஸோ தட் இப்போ பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த பார்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை நெகட்டிவாக போச்சு அப்படின்னா அடுத்த பார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அட் அ டைம் 2ஐயும் போட்டு எழுதலாம். இதில் இந்த ஒன்று ஃபெயில் ஆனால் கூட எழுதணும், அந்த மாதிரி எல்லாம் எந்த க்ரைட்டீரியாஸுமே கிடையாது. ஒன்றா பொறுமையாக படித்து பொறுமையாக எக்ஸாம் போய்க்கலாம், உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி தான். இப்போது ஒரு எக்ஸாமுக்கும் நான் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன்னா பட்ஜெட்டை நம்ம இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தெரியணும் தானே. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 1.5 லட்சத்துக்குள்ளே தான் செலவு பண்ணுவீங்க இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு. எப்படி அப்படின்னா,
நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்கள் 19.7ங்கிறது நம்ம ஒரு $20 வச்சுக்குவோம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, ரைட்டுங்களா? 2500 ப்ளஸ் இங்கே ஒரு $217 ஒரு எக்ஸாமுக்கு நம்மளோட எக்ஸாமினேஷன் ஃபீ. நியர்பை நமக்கு வந்து ஒரு 30,000 பக்கம் கட்டணுங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த 30,000 அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் அமெண்ட் ஆயிருக்கு, 30,000 தான். ஸோ 30,000 அப்படிங்கிறது ஒரு பேப்பருக்கு. ஒரு வாட்டியும் நம்ம ஃபெயில் ஆனோம்னா கட்டாயம் இந்த 30,000 கட்டணுங்க. அதனால தான் என்னென்னா நம்ம ஒன்று நல்லா படித்து எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்றுக்கு போகிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா அப்பப்போவே படித்து முடிச்சு ப்ரெசென்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால ஸோ இதுக்கு உங்களுக்கு பிளாக் பண்ணுறதுக்கு, என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஆரா எஜுகேஷனில் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் ஆரா எஜுகேஷனை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இதோட பாசிங் அண்ட் அடுத்த பாஸ் பண்ணிட்டேன் நான், அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து 3 ரூலுங்க. இதில் ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம இந்த 3 பார்ட்ஸையுமே வந்து, அதாவது பார்ட் 1, 2, 3 இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த 3 சப்ஜெக்ட் தான் பார்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த 3 சப்ஜெக்டையுமே நம்ம 3 இயர்ஸ்க்குள்ளே பாஸ் பண்ணால் போதும், ரைட்டுங்களா? ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மெதுவாக ஒன்றுன்னா கூட எழுதலாம். பட் அவ்வளோ தூரம் இதில் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆக்சுவலி. அதனால் என்னென்னா, நீங்கள் மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம், டியூரேஷன் எவ்வளோங்க அப்படின்னா 2 மாதம் தாங்க. அவளை படிக்கிற கண்டென்ட் அவ்வளோதாங்க இருக்குது இதில். ஸோ அது போக இதை நம்ம இந்த 3 வருஷத்துக்குள்ளரையோ, இல்லை நீங்கள் ஒரே அட்டெம்ப்டில் 6 மாதத்துலேயே நான் முடிச்சிட்டேங்க அப்படின்னு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, கம்ப்ளைன்ஸ் செக்கு ஐஆர்எஸ் நம்மளது பண்ணும். அதாவது மெம்பர்ஷிப் வாங்கணும்ல, லைசன்ஸ் வாங்கணும்ல, அதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்டு செக்கு அண்ட் நம்மளோட டேக்ஸ் செக் எல்லாம் பண்ணிவிட்டு கம்ப்ளைன்ஸ் கிளியராக இருக்குது அப்படின்னா நமக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 3 பார்ட்டையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபார்ம் 23 அப்ளை பண்ணணும். யாருக்கிட்ட? ஐஆர்எஸ் கிட்ட. இதுதான் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மை அப்ளை பண்ணி நமக்கு கார்டு வந்துருச்சு அப்படின்னா யூ ஆர் a registered professional of UEA at US tax professional ஆயிடும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த கோர்ஸில் நமக்கு என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்? நீங்கள் சொன்னீங்க நிறைய 4 ஆப்ஷன் இருக்குது நல்லா சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டிஃபால்ட்டாக எல்லாருமே எம்ப்ளாய்மெண்ட் போகிறதுன்னு ப்ரிஃபரபிளாக பண்ணுறீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ் இஎன்ஒய், கேபிஎம்ஜி, பிடபிள்யூசி அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஃபார்ம்ஸ், பிக் 4 கம்பெனிஸு எல்லாத்துலேயுமே, அமேசான் முதற்கொண்டு இன்ஃபோசிஸ் வரைக்கும் நீங்கள் எல்லா கம்பெனியுமே செக் பண்ணி பாருங்கள், டிசிஎஸ் முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே யூஎஸோட ஒரு இது டைப் பண்ணி தான் அவங்க வந்து ஏதாவது ஒரு அவுட் சோர்சிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் டிஃபால்ட்டாக இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். என்ன டிபார்ட்மெண்ட்? டேக்ஸ் ஃபைலிங் ஃபார் யூஎஸ். கட்டாயம், ஏன்னா எல்லாமே யூஎஸ் கம்பெனிங்கும் போது யூஎஸ் டேக்ஸ் ஃபைலிங் தானே பண்ணி ஆகணும். அதனால எல்லா இடத்துலையுமே இது இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் என்னாமரஸ். ஸ்டார்டிங் சேலரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் பர் இயர் எல்பிஏ சொல்லணும்னா 5 lakhs எல்பிஏ நம்ம சொல்லலாம். 60 to 70,000 ஒரு 80,000 நம்ம இனிஷியலாக வாங்கலாம் மெம்பராக இருக்கும்போது. நீங்கள் மெம்பராக இல்லை, ஒரு பார்ட் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா கூட மினிமம் ஒரு 20 to 30,000 earn பண்ணலாம். இன்டர்னாக கூட போகலாங்க. 12,000 13,000 கொடுப்பாங்க இன்டர்னாக போனீங்கன்னா பர்சியூ பண்ணும்போது. பட் என்னென்னா நம்ம ஃபுல்லாக முடிக்கும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். அதனால 1 or 2 பார்ட்டு முடிச்சுட்டு நீங்கள் போகிறது சஜஸ்டட். ஸோ அதுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னாலும் நீங்கள் ஆரா எஜுகேஷன் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் முடிச்ச மெம்பராக இருக்கீங்க, ஆல்ரெடி இஏ முடிச்சிட்டேங்க, நான் மெம்பராக இருக்கேன், எனக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆரா எஜுகேஷன் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஒரு வருஷம் நம்ம ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டோம் அப்படின்னா மினிமம் 12 lakhலேருந்து 24 lakhs வரைக்கும் நமக்கு ஆனுவல் பேக்கேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. திஸ் இஸ் ஒன்லி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும், வேர்ல்டு வைடு சொல்கிறேன் நான், ரைட்டுங்களா? இந்தியாவில் தான் இந்த பேக்கேஜ், வேர்ல்டு வைடு எல்லாமே டிஃபர் ஆகுது. இது அப்பார்ட் வேறு என்னங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா, ரிமோட் பேஸ்டான்னு சொன்னீங்களே, அது என்னன்னா நீங்கள் லிங்க்டின்ல போங்க, இல்லை கூகுளில் போய் கூட யூஎஸ் டாக்ஸேஷன் ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ்ன்னு சொல்லி ரிமோட் பேஸ்ட் ஜாப்ஸ்ன்னு அடிச்சு பாருங்க, எவ்வளோ ரிமோட் பேஸ்ட் ஜாப்ஸ் வருதுன்னு. அது போக லிங்க்டின்லாம் போனீங்கன்னா ரிமோட் பேஸ்ட் ஜாப்ஸ்னே தனியாக அவங்க கோட் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு ஃப்ரீலான்சிங்கில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சிபிஏ ஃபார்ம்ஸோட நெட்வொர்க்கிங்கில் லிங்க்டின்ல போனீங்கன்னா நிறைய சிபிஏ ஃபார்ம்ஸ் வந்து இந்தியன் சிஏவோட டைப் பண்ணி சிபிஏவோட அவங்களோட
அவங்களோட அந்த ஒர்க்கை வந்து இங்கே சிஏ கிட்ட கொடுத்து பண்ணி வாங்கிக்கிறாங்க அவுட் சோர்சிங். ஸோ அந்த மாதிரி நம்ம இஏவா இருக்கும்போது இன்னுமே சிஏவை விட நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் அவங்களுக்கு இஏவோட சைனிங் அத்தாரிட்டி வேணும் இல்லையா. ஸோ இன்னுமே ஃபீல்டு நாலேஜ் ஜாஸ்தி இருக்குன்றனால நம்மளை ரொம்பவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போதே சிபிஐயோட நெட்ஒர்க்கில் போயிடுறது உங்களோட ஸ்மார்ட்னஸ். ஒன்ஸ் ஒரு பேப்பர் முடிக்கும் போது அப்டேட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாப் வரும். 2 பேப்பர் 3 பேப்பருங்கும் போது பயங்கரமான சர்க்கிள்குள்ளே வந்துடுவீங்க நெட்ஒர்க்கிங்குள்ளே லிங்க்டின்ல. ஃபைனலி மெம்பர்ஷிப்பை வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஆப்பர்ச்சுனிட்டி வில் நாட் யோர் டோர். ஸோ அதனால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரிமோட் ஜாப்ஸு. இதே ஃப்ரீலான்சிங்கில் பண்ணணுனாலும் அப்படியே நீங்கள் பண்ணலாம். இல்லைங்க எதுவுமே வேணாம், நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா யூ கேன் ரன் அ ஃபார்ம் பை டேக்கிங் ஃபைல்ஸ். மல்டிபிள் சிபிஎஸோட டைப் பண்ணி மல்டிபிள் கம்பெனிஸோட டைப் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவலாக யூ கேன் ஹாவ் அ ப்ராக்டிஸ். பட் எல்லாமே இஏ ஃபெட்ரல் கவர்மெண்ட்டோட லைசன்ஸுக்கு கீழே தான் நீங்கள் சைன் பண்ண முடியும், பிகாஸ் யூ ஆர் இஏ டேக்ஸ் ப்ரொஃபஷனல் ஆஃப் யூஎஸ். அப்படிங்கிறனால யூஎஸ் டேக்ஸ் ரிகார்டிங் நீங்கள் என்ன வேணாலும் இதில் பண்ணலாம், ரைட்டுங்களா. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் லைன் அப்படிங்கிறது எப்படி பிரிச்சுக்கலாம். இந்த 1 to 2 monthsங்கிறது வந்து நான் எடுத்ததுமே பிடிஎன் போங்க அப்படின்றவங்களுக்கான அதுதான் அந்த 1 to 2 months. பட் பிடிஎன் எடுத்ததுமே போக வேண்டிய நெசசிட்டி இருக்காது. யார் இன்டர்னா போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எடுத்த உடனே பிடிஎன் வாங்கலாம். ஏன்னா அப்போதான் நீங்கள் வந்து இஏ பண்ணுறீங்க, படிக்கிறதுக்கு முன்னாடியே இஏ பண்ணுறீங்கன்றதுக்கான ஒரு எவிடன்ஸ்னால் நமக்கு பிடிஎன் நம்பர் தான். ஸோ அவங்களுக்கு அது சூட் ஆகும். அதர் தென் தட் நீங்கள் படித்து முடிச்சுட்டு கூட பிடிஎன்குள்ளார உள்ளே போகலாம். இப்போ பார்ட் 1ஓட ப்ரிப்ரேஷன் டைம் 2 months. தென் பார்ட் 2ஓட பிஸ்னஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து 3 to 5 months. ஏன்னா அது கொஞ்சம் சிலபஸ் வாஸ்டாக இருக்கும். தென் பார்ட் 3ஓடது வந்து இது ஒரு மாதமே போதுங்க, ரொம்ப கம்மி சிலபஸ் தான், 1.5 மாதம் to 1 மாதம் போதும். பார்ட் 2 தான் கொஞ்சம் வைடராக இருக்கும். பார்ட் 1 நம்ம இன்டெப்த்தாக படிப்போம், பிகாஸ் அதுலேருந்து தான் நமக்கு எல்லா ரூட்ஸ் அண்ட் காசஸுமே நமக்கு பிஸ்னஸ்லேயும் ரெப்ரசன்டேஷன்லையும் கவர் ஆகும். ஸோ ஓரளவு நம்ம பார்ட் 1 படிச்சிட்டோம்னா பார்ட் 2 and 3 இஸ் மேனேஜபிள் தான். ஸோ இது டோட்டலாக நம்ம எடுத்தோம்னா ஒரு 6 months டியூரேஷனில் காம்பேக்டாக படிக்கலாம். 9th மந்த்துங்கும் போது, ஏன்னா 2 மாதம் நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணணும்ல. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து இங்கே யூஎஸ்க்கு அப்ளை பண்ணி ஃபார்ம் 23 கிளியர் பண்ணி வரணும்ல, லைசன்ஸ் வாங்க. அந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 2 months ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மோராலஸ் 9 months, 8 to 9 months உங்கள் லைஃபே மாறிடுங்க. ஸோ ஜஸ்ட் டெடிக்கேட்டடாக நீங்கள் இந்த 6 மாத டைம் பீரியடை ஒரு 12th முடிச்சு ஃபுல்லாக நீங்கள் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படித்து இதோட லாங் விஷன் என்ன அண்ட் ஆல்சோ யுவர் பாத்வே, அதுக்கு உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு கோல் செட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அச்சீவ் வித்தின் அ ஷார்ட் டைம். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஏர்னிங்ஸ் வித்தின் அ ஷார்ட் டைம், ரைட்டுங்களா. ஸோ இது ரிகார்டிங் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நீங்கள் ஆர்ஐ எஜுகேஷன் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி லைசன்ஸை நம்ம எனி டைம் மெயின்டைன் பண்ணணும். 23ல் நான் லைசன்ஸ் எடுத்துட்டேங்க நான் மட்டும் பத்தாது. எவ்ரி 3 years ஒன்ஸ் வந்து நம்ம 72 hours கண்டினியூயிங் எஜுகேஷனை பண்ணணும். இது என்னங்க அப்படின்னா எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ், தட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸில், கரண்ட் அமெண்ட்மெண்ட்ஸில் நம்ம வந்து டேக்ஸ் ரிகார்டிங் வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான் இது. இந்த 72 hours வந்து இந்த வெபினார்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, டேக்ஸில் என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதை கட்டாயமாக நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது இந்த இன்ஸ்டியூட்னு இல்லை, எல்லா ப்ரொஃபஷனல் பாடிஸுமே இந்த கண்டினியூயிங் எஜுகேஷனுங்கிறத வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாடியூல் செட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இங்கே எவ்ரி 3 years ஒன்ஸ் நம்ம அந்த 72 hours அப்டேட் பண்ணணும். இது எனக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயமா? அப்படி கிடையாது. இந்த இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு, 50,000க்கு பதிலாக 60,000 ஸ்லாபை மாற்றிருக்காங்களா? எஸ், அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு ஒரு வெபினார் வைப்பாங்க. அதை நம்ம அட்டன் பண்ணோம்னா அது 2 hours வெபினாராக 2 hours கவர் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஒன்றுக்கும் ஐஆர்எஸ் வெபினார்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணோம், அதில் நம்ம அட்டன் பண்ணோம்னா இந்த 72 hours நம்ம கவர் பண்ணிடலாம். இட் இஸ் நாட் ஸ்டடியிங், இட் இஸ் அப்டேட்டிங் யூ இன் டு த ப்ரொஃபஷன், ரைட்டுங்களா. ஸோ இது ரிகார்டிங் உங்களுக்கான கிளாஸஸ்க்கு நீங்கள் ஆர்ஐ எஜுகேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ கிளாஸஸ் வந்து ஒரு பேட்ச் கமெண்ட்ஸ் ஆக போகுது அண்ட் ஆல்சோ எவ்ரி மந்த் ஒரு பேட்ச் கமெண்ட்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இந்த கோர்ஸ் ரிகார்டிங் வேணும்னாலும் யூ கேன் காண்டாக்ட் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல்சோ like our videos, share to your friends, kindly subscribe. Thank you so much.